லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான டைரக்டர். எல்லாரும் எப்படி லோகேஷ் கனகராஜா மாறுறது அப்படின்னு அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனால ஒரு டைரக்டராகவும் அவருடைய பிளானாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு மாநகரம்னு, அடுத்த படம் பண்ணுறாரு கைதின்னு, இதுக்கு அடுத்த படம் பண்ணுறாரு விக்ரம். இந்த எல்லா படமே ரொம்ப யூனிக்காக பிளாக் பஸ்டரான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. பட் அதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா இனிமேல் அப்படின்ற சாங்கில் ஒரு சின்ன ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நடுவில் மாஸ்டர் படத்துலையும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பார். அப்படி அங்கங்கே ஒரு ஆக்டராக அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வர்றாரு. சரி, இவர் அடுத்த ஆக்டராக போகிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இல்லை ஆக்டர் கிடையாது, நான் ப்ரொடியூசர் அப்படின்னு ஜி ஸ்குவாட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளே வர்றாரு. அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. புதுசாக பசங்கள்லாம் வராங்க, யூடியூப் பசங்கள்லாம் நம்ம சினிமாவை கொண்டு வரணும், ஏன்னா அவங்ககிட்ட ஹைலி டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பாரத் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. கட் பண்ணிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த எல்சியூ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறாரு. இப்போ மார்வல் டிசிலாம் அவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான ஹீரோஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான கதைக்களத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஹாலிவுட்டில் இருக்க எல்லா ஆக்டர்ஸும் அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸை கோலிவுட்டுக்காக ரெடி பண்ணவர் தான் லோகேஷ் கனகராஜ். அந்த யூனிவர்ஸ்குள்ளே மிக முக்கியமான எல்லா ஆக்டர்ஸும் வந்துட்டாங்க, எக்ஸப்ட் ரஜினி அவர்கள் அண்ட் தனுஷ் அவர்கள், சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகிறாங்கன்ற டாக் இருக்குது. பட் இந்த யூனிவர்ஸ் எங்கே ஆரம்பிக்க போகுது, எங்கே முடிய போகுது அப்படின்றது இல்லை. இந்த யூனிவர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் வச்சுருந்தாங்கன்னா புள்ளையார் சுழி அப்படின்ற டைட்டில் வச்சுருந்தாங்க. கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சாப்டர் 0 அப்படின்ற டைட்டிலில் இந்த ஒரு கதை ரிலீஸ் ஆக போகுதுன்றது சொன்னாங்க. இந்த யூனிவர்ஸ் எங்கே முடிய போகுதுன்னா லியோ 2 தான் முடிய போகுது. தளபதி விஜயருடைய 70வது படமாக லியோ 2 தான் இருக்க போகுது அப்படின்றத சொன்னாங்க. இப்படி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜிங்கில் பயங்கரமான ஒரு எண்டில் இந்த படம் முடிய போகுது அப்படின்றத சொன்னாங்க. கேட்கும் போதே பயங்கர சர்ப்ரைசிங்காக பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்குது. மீண்டும் அங்கேருந்து வந்தீங்கன்னா நடுவில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட டேரக்டர்ஸ் அன்பரி மாஸ்டர்ஸ் தான் இருக்க போகிறாங்கன்னு. அந்த படம் ஒரு சில காரணங்களால் ட்ராப் ஆகுது. மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக ஹீரோவாக நடிக்க போகிறான்ற சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் ஒரு பாக்ஸராக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் பயங்கரமான ஆக்ஷன்ஸ் இருக்க போது, முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஒரு என்ட்ரியை கொடுக்க போகிறான்றது சொல்கிறாங்க. கேட்கும் போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, ஒரு புது ஃப்ளேவர் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்போயுமே லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே ஆடியன்ஸ் கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆக்டராக அவர் ப்ரெசென்டபுளாக எல்லாரும் முடியும் நிற்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதையும் ரொம்ப திருப்திகரமாக பண்ணுவாருன்ற ஒரு எண்ணத்தில் தான் நானும் இருக்கேன். பட் இந்த யூனிவர்ஸோட மிட் பாயிண்ட்னு ஒன்று லாக் பண்ணுறாரு. அந்த மிட் பாயிண்ட்டில் மிக முக்கியமான படமாக இந்த பென்ஸ் அப்படின்ற படத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாரு. இந்த பென்ஸ்லேருந்து ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்கிறாரு. வில்லனா நிவின் பாலி நடிக்கிறாரு. நிவின் பாலியுடைய கேரக்டர் பேர் வால்டர் அப்படின்றது சொல்கிறாங்க. ரெமோ படத்துடைய டேரக்டர் பாக்யராஜ் கண்ணா தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் தான். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாத்தி படத்தில் ஹீரோவாக நடித்த சம்யுக்தா, அடுத்து பிரியங்கா மோகன். நீங்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கோல்டன் ஸ்பேரோ சாங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா லியோ படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ண மடோனா செபாஸ்டின், தளபதி விஜய் அவருடைய தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் இந்த படத்தில் மிக முக்கியமான ஹீரோயினாக வராங்களாம். அண்ட் மேடி தான் ஓவரால் அந்த என் கிரெடிட்ஸில் ஒரு வில்லனை காட்டுவாங்களா, இப்படி ஒரு வில்லன் இருக்கான், அப்படி ஒரு வில்லனாக மேடி இருக்க போகிறான்றது சொல்கிறாங்க. கேட்கும் போதே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏதோ ஒன்று புதுசாக தொடர்ந்து தமிழ் சினிமா கோலிவுட் அடுத்த ரேஞ்சுக்கு போகணும், இந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கோலிவுட்டை கொண்டு போகணுன்ற ஒரு விஷன்லேயே லோகேஷ் கனகராஜ் இருந்துக்கிட்டே இருக்கான்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.